இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் 2017 ஓஎல் எக்ஸாமில் வந்த இடங்களை தான் குறித்து பார்க்க போகிறோம். ரைட், முதல்ல வந்து கிரிந்தி ஓயா குமாரி, இது தான் கிரிந்தி ஓயா. ரைட், அடுத்தது வந்து இரணைமடு குளம். இந்த குளம் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கனகராயன் ஆறில் உள்ளது தான் இரணைமடு குளம். ரைட், அடுத்தது வந்து தேவநகரம். இது வந்து இலங்கையிட கீழே உள்ள, அதாவது இறுதி முனையில் தான் தேவநகரம் அல்லது தேவேந்திர முனை அல்லது நில்வலதித்த அப்படின்னு சொல்கிற இந்த இடத்தை குறிக்கணும். இது எங்கன்னு சொன்னால் சரியாக நில்வல கங்கைக்கு பக்கத்தில் இந்த இடத்துல தான் தேவநகரம் அப்படின்னு சொல்லி குறிக்கணும். ரைட், அடுத்தது வந்து சல்வத்தோட்டை. சல்வத்தோட்டைன்னு சொல்கிறது வந்து சிலாபத்திட இன்னொரு பெயர் தான் சல்வத்தோட்டை. இது வந்து தெதுரு ஓயாட இந்த இடத்துல குறிச்சா சரி. ரைட், அடுத்தது வந்து கந்தரோடை அல்லது கந்துருகொடை. இது வந்து இலங்கையிட உச்சியில் சரியாக இந்த இடத்துல குறிச்சா சரி. ரைட், அடுத்தது வந்து சொரபொர பாவி. இது வந்து மகாவலி கங்கையிட இந்த எல் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்க, அதில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அதுதான் சொரபொர பாவி. ரைட், அடுத்தது வந்து கண்ணொருவ. இது வந்து மகாவலி கங்கையிட மலை மாதிரி இருக்குது பாருங்க, அதில் வெளியே இந்த இடத்துல தான் கண்ணொருவ குறிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்ரீ ஜெயவர்தன புறக்கோட்டை. இது வந்து கலனி கங்கையிட இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளுக்காக்கி குறிக்கணும். ரைட்டா, அடுத்தது வந்து கலா ஓயா. கலா ஓயா வந்து நாங்கள் குறிக்கிறதுக்கு பல ட்ரிக்ஸ் ஏற்கனவே பார்த்திக்கிறோம். அது சுட்டி மேலே இந்த இடத்துல இருக்கிற நதி தான் கலா ஓயா. ரைட், ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மெப் மார்க்கிங் பிளேலிஸ்ட் ஒன்றிக்குது, அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். ரைட், அடுத்தது வந்து பெட்ரிக் கோட்டை. இது வந்து திருகோணமலையில் இந்த இடத்துல குறிச்சா சரி, ஃபெட்ரிக் கோட்டை. ரைட், அடுத்தது வந்து பொம்மரிப்பு. இது வந்து கலா ஓயாட மேலே இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளுக்காக்கி பொம்மரிப்பு குறிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து காலி துறைமுகம். இது வந்து ஜின் கங்கையிட இந்த இடத்துல தான் காலி துறைமுகம் குறிக்கணும். ரைட், இது தான் 2017 ஆண்டு வந்த இடங்கள். இதை நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சில இடங்களை ஏற்கனவே வந்த இடங்களும் குறிக்கிறதுக்கு வரும். ரைட், கொஞ்சம் கவனமாக நீங்களும் குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஓ லெவல் எக்ஸாமுக்கு லேசாக இருக்கும்.